தை அமாவாசையான சனிக்கிழமையன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி, புரட்டாசி, தை மாதங்களில் வரும் அமாவாசையன்று இந்துக்கள் தங்களுடைய இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். சனிக்கிழமையன்று தை அமாவாசை என்பதால் தமிழகத்தில் பொதுமக்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி திதி கொடுத்தனர். காசிக்கு அடுத்தபடியாக புனித நதியாக கருதப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடினர். பின்னர் கடற்கரையில் பிண்டம் வைத்து எள் கொடுத்து பூ, பழம் போன்ற புனித பொருட்களை படைத்து இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதையடுத்து அகத்திக்கீரையை பசுமாடுக்கு மக்கள் அளித்து வழிபாடு செய்தனர். தை மாசத்துல பண்ணக்கூடிய சிரார்த்தங்கள் பண்ணினா நம்மளுடைய பித்திருக்கள் சாபம் அண்டவே அண்டாதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு. நம்மளுடைய பாவ விமோச்சனம் கண்டிப்பா எல்லாமே விலகி நல்லபடியா சகல சௌபாகிகளும் சகல செல்வங்களும் கிடைக்கணும் ஒரு ஐதீகம். அந்த ஐதீக பிரகாரம் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் இங்க அக்னி தீர்த்த கடல்ல பண்றோம். அக்னி தீர்த்த கடல்ல பண்றது ரொம்ப விசேஷம். காசிக்கு அப்புறம் செய்யக்கூடிய விசேஷம் இதுதான். காசிக்கு முதல்ல போகிறதுக்கு முன்னால ராமேஸ்வரம் போய் தான் நம்ம காசிக்கு போகணும். அந்தந்த குலதெய்வத்தை வச்சு படையெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய விசேஷம். எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க அம்மா அவங்க தவறுனதுக்காக ராமேஸ்வரம் கங்கையில நாங்கள் அவர் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக திருச்சியிலிருந்து நாங்கள் இதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது மாதிரி பொதுமக்கள் மற்ற முன்னோர்களுக்காக எல்லா அனைத்து பேர்களும் இந்த ராமேஸ்வரத்தில் எல்லா வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோன்று திருச்சி அம்மா மண்டபத்திலும் இந்துக்கள் ஏராளமானோர் புனித பொருட்கள் படைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். அனைவரும் இன்று சர்வ அமாவாசை என்று சொல்லி இன்று அமாவாசை தர்ப்பணம் காவேரியில் அம்மா மண்டபத்தில் இறந்த முன்னோர்களுக்கும் மூதாதையர் அனைவருக்கும் தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தர்ப்பணமானது இறந்தவர்களை சார்ந்து அவருடைய அனுகிரகமானது அந்த குடும்பத்தாரை சேர்ந்து அனைவரும் மிகவும் பிதர்களுடைய அனுகிரகத்துடன் சிறப்பாக இருப்பதற்காக இன்று தை அமாவாசை தர்ப்பணம் காவேரியில் சிறப்பாக நடைபெறுகிறது. தை அமாவாசையன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை.